ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். திருச்சிக்கு பக்கத்தில் லால்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊரில் வாழ்ந்து வந்தார் ஒரு நிலச்சுவார்ந்தார். அவரோட மகன்தான் பார்த்தசாரதி ஐயர். இவர் படித்து முடித்து வக்கீல் தொழில் புரிந்து வந்தார். தொழிலில் நேர்மையாக விளங்கியவர். படிப்படியாக முன்னேறி ஜில்லா கோர்ட்டு நீதிபதியாக ஆனார். அந்த காலகட்டத்தில் பார்த்தசாரதிக்கு மகாபெரிவா மீது அதீதமான பக்தியும் மரியாதையும் இருந்தன. எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நேரில் போய் மகானை தரிசிப்பார். நேரம் கிடைக்கிற போது மகான் முகாமிட்டிருக்கிற இடங்களில் தங்கி சேவை புரிவார். வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு மகாபெரிவாளின் தொண்டுக்கென்றே தன்னை பெரிதும் அர்ப்பணித்து கொண்டார். மகா சுவாமிகளால் நிறுவப்பட்ட வேத தர்ம பரிபாலன சபை என்ற ஸ்தாபனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார் பார்த்தசாரதி. வேதத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டுவதற்கென்றே துவக்கப்பட்ட இந்த ஸ்தாபனத்தில் ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் இருந்து வந்தார். திருச்சிராப்பள்ளி அத்வைத சபையின் தலைவராகவும் பணிபுரிந்துள்ளார் பார்த்தசாரதி ஐயர். மகாபெரிவாளை தரிசிக்கணுங்கிறதுக்காக ஒரு முறை திருச்சியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டு வந்தார் பார்த்தசாரதி. அதோடு சென்னையிலிருந்து திருச்சிக்கு திரும்புவதற்கும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் படுக்கை வசதியோடு டிக்கெட்டும் ரிசர்வ் செய்திருந்தார். சென்னை வந்ததும் அங்கிருந்து ஒரு காரில் பயணித்து மகாபெரிவா முகாம் இருந்த இடத்தை அடைந்தார். காலை வேளையில் மகாபெரிவாளின் தரிசனம் கிடைத்தது. மகானை கண்ட மாத்திரத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார். முகத்தில் பரவசம் பொங்க தரிசித்தார். குடும்ப நலன் பற்றி அக்கறையுடன் விசாரித்து அறிந்தார் பெரியவா. பிறகு பார்த்தசாரதியை தன் எதிரே அமர வைத்து வேதம் மற்றும் தர்மம் குறித்த பணிகள் எந்த அளவில் போய்கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேல் பேசிக் கொண்டிருந்தார் பெரியவா. சர்வேஸ்வர சொரூபமான மகான் நடத்துகிற சந்திரமௌலீஸ்வர பூஜையை தரிசித்தார். அவரது திருக்கரங்களால் பிரசாதம் பெற்றுக்கொண்டார். மதிய உணவு நேரம் வந்தது. ஸ்ரீமடத்தின் முகாமிலேயே சாப்பிட்டார். கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக்கொண்டார். மாலை பொழுது வந்தது. மணி சுமார் 5 இருக்கும். அன்றைக்கு இரவு சென்னையிலிருந்து திருச்சிக்கு ரயிலில் போக வேண்டும். இரவு சுமார் 9:50க்கு ரயில். இதற்குத்தான் முன்பதிவும் செய்திருந்தார். உத்தரவு பெற்று ஊர் திரும்ப வேண்டும் என்பதற்காக மகாபெரிவா அமர்ந்து கொண்டிருக்கிற இடம் நோக்கி சென்றார். திரளான பக்தர்கள் மகானை சூழ்ந்த வண்ணம் காணப்பட்டனர். கைகளை கூப்பிய வண்ணம் மகானை நெருங்கினார். ஆனால் பார்த்தசாரதி தன்னை நோக்கி வருகிறார் என்பதை பார்த்ததும் வினாடி நேரத்தில் சட்டென்று மகான் எழுந்தார். தன்னுடன் அதுவரை அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பக்தர்களுக்கு உத்தரவு கொடுத்தார். சரி, நீங்கள் எல்லாம் புறப்படுங்கோ. பெரியவா தன் இருக்கையிலிருந்து எழுந்து கொள்வதை பார்த்ததும் அவரை நோக்கி வேகமாக நடந்தார் பார்த்தசாரதி. ஆனால் மகானோ பார்த்தசாரதியை பார்த்தும் பார்க்காதவாறு விறுவிறுன்னு உள்ளே போயிட்டார். அடடா, உத்தரவு வாங்கிட்டு ஊருக்கு புறப்படலாம் என்றால் பெரியவா சட்டுன்னு எழுந்து உள்ளே போயிட்டாரேன்னு யோசிக்கிறார் இவர். ஏதாவது முக்கிய காரியமாக இருக்கும் போல இருக்குன்னு நினைத்தவர் அங்கேயே உட்கார்ந்து கொண்டார். பெரியவா திரும்ப வெளியே வருவார் என்று அவரது அறையே தவிப்போடு பார்த்து கொண்டிருந்தார். நேரம் ஓடிக்கொண்டிருந்ததை தவிர மகாபெரிவா வெளியே வருவதாக காணும். இப்போது மணி மாலை 6. இரவு 9:50 மணிக்கு அந்த ரயில் எழும்பூரிலிருந்து புறப்படும். சென்னையிலிருந்து தூத்துக்குடி வரை செல்கிற வண்டி. அதிகபட்சம் இன்னும் அரை மணி நேரத்துக்குள் புறப்பட்டால்தான் எழும்பூரை உரிய நேரத்தில் அடைய முடியும். தாமதமாக புறப்பட்டால் ரயிலை பிடிக்க முடியாது. நேரம் ஆக ஆக தவிப்பு கூடியது பார்த்தசாரதிக்கு. ஆனால் பெரியவா வெளியே வருவதாக காணும். அவரிடம் உத்தரவு பெறாமல் எந்த ஒரு பக்தரும் புறப்பட மாட்டார்கள். நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. ஒருவேளை இந்த ரயிலை பிடிக்க முடியாவிட்டால் ரிசர்வேஷனுக்கு செலவழித்த பணம் வீணாகிவிடும். அதோடு அடுத்த நாள் திருச்சி போவதற்கு ரிசர்வேஷன் கிடைப்பதும் சிரமம். பெரியவாளுக்கு பணிவிடை செய்கிற ஒரு சிப்பந்தி பக்கத்தில் இருந்தார். இவரிடம் விஷயத்தை சொல்லி பார்க்கலாமே என்று அவரை அழைத்து விவரத்தை சொன்னார்
பார்த்தசாரதி. எழும்பூர் சென்று ரயிலை பிடிக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே அதற்கு ரிசர்வ் செய்துவிட்டமையால் காலதாமதம் செய்யாமல் செல்ல வேண்டும் என்றும் அந்த சிப்பந்தியிடம் சொல்லி அனுப்பினார். ஏதேனும் அவசரம் என்றால் இதுபோல் தொண்டர்களிடம் தகவல் சொல்லி மகா பெரிவாளிடம் தெரிவிப்பது வழக்கம். அவசரம் கருதி மகானும் அவற்றுக்கு உரிய முக்கியம் கொடுப்பார். அந்த வகையில் பார்த்தசாரதி சொன்ன தகவல்களை உள்வாங்கிக் கொண்டு உள்ளே சென்றார் சிப்பந்தி. ஒரு சில நிமிடங்கள் தான் கடந்திருக்கும். உள்ளே போன வேகத்திலேயே சுவரில் அடித்த பந்து போல வெளியே வந்தார். சிப்பந்தியை நோக்கி 2 அடிகள் எடுத்து வைத்து, பெரியவா வெளியே வராரா, என்ன சொன்னார் என்று ஆர்வத்தோடு கேட்டார். நீங்க சொன்னதை அப்படியே பெரியவா கிட்ட போய் சொன்னேன், எல்லாத்தையும் கேட்டுண்டார். பிறகு இன்னைக்கு புறப்பட வேண்டாம், திருச்சிக்கு நாளைக்கு போய்க்கலான்னு பார்த்தசாரதி ஐயர்கிட்ட சொல்லிடுனார். நீங்க கேட்டு அனுப்பினதுக்கு பெரியவாளோட பதிலை சொல்லிட்டேன். இப்படி அந்த சிப்பந்தி சொல்லிட்டு அடுத்த வேலைக்காக எங்கோ நகர முற்பட்டார். சிப்பந்தி சொன்னதை கேட்டவுடன் பார்த்தசாரதி ஐயருக்கு லேசான ஒரு திகைப்பு. நகர இருந்த அவரை ஜாடையால் தடுத்து நிறுத்தி, டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன்னு பெரியவா கிட்ட சொன்னேளான்னு மெல்ல இழுத்தார். அதையும் மறக்காம சொல்லிட்டேன். ரிசர்வேஷன் செய்த பணம் நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு நான் சொன்னதா பார்த்தசாரதி கிட்ட சொல்லிடுன்னு என்னை அனுப்பிச்சி வச்சார் என்றார் அந்த சிப்பந்தி. மகா பெரிவா தீர்மானமாக சொன்ன பிறகு இனியும் திருச்சிக்கு செல்வது பற்றி பார்த்தசாரதியால் யோசிக்க முடியல. தன் பக்தர்களுக்கு மகான் ஒரு விஷயத்தை சொன்னார் என்றால் அது உத்தரவு, அதை மீறக்கூடாது. ஏனோ இன்று இரவு இங்கு தங்கச் சொல்கிறார், அதற்கு உண்டான காரணத்தை தேடக்கூடாது என்று மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பினார் பார்த்தசாரதி. சற்று நேரத்தில் பெரியவா வெளியே வந்தார். மாலை வேளையில் மகான் நடத்துகிற சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை பக்கத்தில் அமர்ந்து தரிசித்தார். பூஜை முடிந்தபோது இரவு 9 மணி ஆகிவிட்டது. எல்லோருக்கும் பிரசாதம் வழங்கினார் பெரியவா. தொலைவில் அமர்ந்து கொண்டிருந்த பார்த்தசாரதியை ஜாடை காண்பித்து தன் பக்கத்தில் வரவழைத்தார். தன் கைப்பட பிரசாதம் தந்தார். ரிசர்வேஷன் பண்ண பணம் போனால் பரவாயில்லை, நாளைக்கு சௌகரியமா திருச்சிக்கு போகலாம், கவலைப்படாதே, இப்ப நிம்மதியா ஓய்வெடுங்கோ என்று பெரியவா சொல்லி அவரை ஆசிர்வதித்து அனுப்பினார். பெரியவாளின் அருள் கிடைத்த சந்தோஷத்தில் தூங்குவதற்கு சென்றார். மறுநாள் காலை பொழுது விடிந்தது. திருச்சிக்கு எப்போது புறப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கவில்லை. ஸ்நானம் செய்தார். ஸ்ரீமடத்தின் முகாமிலேயே காலை ஆகாரத்தை முடித்தார். புறப்படுவதற்கு முன் மகானை திரும்பவும் ஒரு முறை தரிசிக்க வேண்டும் என்று காத்திருந்தார். நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. அப்போதுதான் ஸ்ரீமடத்தின் முகாமுக்கு சென்னையில் இருந்து வந்த ஒரு பக்தர் மூலம் அதிர்ச்சிகரமான அந்த செய்தி தெரிந்தது. செய்தியை கேட்டதும் பார்த்தசாரதியின் முகம் இருண்டு போனது. அதிர்ச்சியிலிருந்து மீள முடியல. அவரது கண்கள் திடீரென இருண்டன, கைகள் பதறின, உடல் பதறியது. அப்படி என்ன செய்தியை சென்னையிலிருந்து வந்த பக்தர் கொண்டு வந்தார்? எழும்பூரில் இருந்து தூத்துக்குடி புறப்பட்ட ரயில் அரியலூர் அருகே கவிழ்ந்தது. பாலம் உடைந்த சோகம், பலரும் பலி. நிமிடங்கள் செல்ல செல்ல ரயில் விபத்து குறித்தான செய்திகள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருந்தன பார்த்தசாரதி ஐயருக்கு. எழும்பூரில் இருந்து நேற்று இரவு 9:50 மணிக்கு புறப்பட்ட ரயிலுக்கு என்ன ஆயிற்று? சோகமான அந்த விபத்து குறித்தான தகவல்களை கொஞ்சம் பார்க்கலாம். 1956 வருடம் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி அன்று ஏராளமான பயணிகளுடன் திருச்சி வழியே தூத்துக்குடி செல்லும் ரயில் எழும்பூர் நிலையத்திலிருந்து புறப்பட்டது. நீராவி இன்ஜின் பொருத்தப்பட்ட ரயில். மொத்தம் 13 பெட்டிகள். அதில் ஒரு பெட்டி விருத்தாஜலத்தில் கழற்றிவிடப்படும். அதில் சேலம் செல்கிற பயணிகள் காணப்படுவார்கள். சேலம் செல்கிற ரயிலுடன் இந்த ஒரு பெட்டி மட்டும் இணைக்கப்பட்டுவிடும். விருத்தாஜலத்திலிருந்து 12 பெட்டிகளுடன் திருச்சியை நோக்கி ரயில் புறப்பட்டது. அரியலூரை அடைந்தது. அதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை. அரியலூரில் இருந்து கிளம்புகிற இந்த ரயிலுக்கு அடுத்த ஒரு சில நிமிடங்களில் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கப் போகிறோம் என்பது தெரியாதது மிகப்பெரிய சோகம். அரியலூரில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் கல்லகம் என்கிற ரயில் நிலையம். அரியலூர் தாண்டியதும்
மருதையாறு என்கிற காட்டாறு குறுக்கிடும். அதை கடப்பதற்கு ஒரு பாலம் உண்டு. 4 நாட்கள் அந்த பகுதியில் தொடர் மழை. முதல் நாள் இரவு பெருமழை பெய்ததால் மருதை ஆற்றில் வெள்ளம் கட்டுக்கடங்காமல் பெருக்கெடுத்து ஓடியது. இரவு நேரத்திலும் மழை விடாமல் பெய்து கொண்டிருந்த காரணத்தால் நீர்மட்டம் பாலத்தை தொட்டபடி உயர்ந்து காணப்பட்டது. தவிர ரயில்வே பாலத்தையும் அரித்திருந்தது. ரயில் பாலத்தை ஒட்டி இருந்த கரை சுமார் 20 அடி நீளத்துக்கு வெள்ளத்தால் அரிக்கப்பட்டிருந்தது. ரயில் கடக்க வேண்டிய பாலத்துக்கு ஏற்பட்ட சோககதி ரயில்வே நிர்வாகத்தின் கவனத்துக்கு செல்லவில்லை. இதில் என்ன ஆச்சரியம் என்றால், இந்த ரயிலுக்கு முன்பு செல்ல வேண்டிய அனைத்து ரயில்களும் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் கடந்துவிட்டன. தூத்துக்குடி ரயிலுக்கென்றே இந்த சோகம் காத்து கொண்டிருந்தது. விளைவு, அதிகாலை 5:30 மணி அளவில் பாலத்தை ரயில் கடக்கின்ற போது தனது பலத்தை முற்றிலும் இழந்துவிட்ட அந்த பாலம் இடிந்து ரயில் பெட்டிகள் ஒன்றன் பின் ஒன்றாக மருதை ஆற்றோடு கலந்தன. 12 பெட்டிகளுள் 8 பெட்டிகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆற்றில் சரிய, எஞ்சிய 4 பெட்டிகள் மட்டும் தப்பி பிழைத்தன. ஒட்டுமொத்த உலகையே உலுக்கிய இந்த ரயில் விபத்தில் 142 பயணிகள் இறந்தனர். 110 பேர் காயமடைந்தனர். சுமார் 200 பேர் கதி என்னவென்றே தெரியல. இதில் தப்பி பிழைத்தவர்களும் உண்டு. மீட்பு ரயில் வந்து இவர்களை மீட்டது. ரயில் விபத்துக்கு பொறுப்பேற்று அன்றைய ரயில்வே அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா செய்தார். இந்த விபத்து குறித்த செய்தி நாளிதழ்களில் பின்னர் விரிவாக வந்திருந்தது. விபத்து குறித்து அடுத்தடுத்து பல செய்தியை கேட்ட மறுகணம் பெரியவா பெரியவா என்று கதறிக்கொண்டு மகான் இருக்கிற இடம் நோக்கி ஓடினார் பார்த்தசாரதி ஐயர். பரபிரம்ம சொரூபமாக வீற்றிருந்தார் மகான். கண்களில் பெருகும் நீருடன் அவரது திருச்சன்னதியில் விழுந்து விழுந்து நமஸ்கரித்தார். முந்தைய தினம் இரவு இதே ரயிலில் புறப்படுவதற்கு உத்தரவு கொடுக்காமல், ரிசர்வேஷன் பணம் போனாலும் போகிறது, நீ போகாமல் இருக்க வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்லி தன்னை காப்பாற்றிய மகானை கண்ணீர் பெருக கைகளை கூப்பியபடி ஏறெடுத்து பார்த்தார். தனது வலக்கரத்தை உயர்த்தி ஒரு ஆசிர்வதித்தார் மகான். பார்த்தசாரதி ஐயருக்கு ஏற்பட்ட படபடப்பு அன்றைய தினம் முழுக்க அடங்கவில்லை. அன்றும் அங்கேயே தங்கி மகானது தரிசனத்தில் திளைத்து அடுத்த நாள்தான் திருச்சிக்கு புறப்பட்டார். தன் ஆயுட்காலம் வரை மகா பெரிவாளுக்கு கைங்கரியம் செய்து வந்தார். ஆஹா, அருமையான அற்புதம். அரியலூர் ரயில் விபத்து மிகப்பெரிய விபத்து தான் அது. ஏன்னா அது எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லியிருக்காங்க. நாங்கள்லாம் திருச்சி தான், நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருச்சி. ஆனால் இந்த சம்பவம் எனக்கு தெரியாது, அப்போ நான் பிறக்கலை. அப்பா அம்மா பின்னாடி சொல்லி நான் கொஞ்சம் பெரியவளாகும்போது இந்த விபத்தை பற்றி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் பிறந்து வளர்ந்தது திருச்சி, கல்யாணம் பண்ணிட்டு வந்தது சென்னை. அதனால் அந்த ரயிலில் போகும்போதெல்லாம், அந்த அரியலூர் அந்த ஆற்றை கடக்கும்போதெல்லாம் இந்த ஆக்சிடெண்ட்டு ஞாபகத்துக்கு வரும். இந்த மாதிரி விபத்துக்கள், இந்த மாதிரி ஒரு புயல், வெள்ளம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்க முடியாத விஷயம். அது நடந்துன்னு தான் இருக்கும். ஆனால் அதில் போக விடாமல் தன்னுடைய பக்தர், தன்னை தரிசனம் பண்ண வந்த ஒரு பக்தரை போகாமல் ஏதோ சொல்லி தடுத்து நிறுத்தி காப்பாற்றிருக்காரே பெரியவா. பெரியவாளை தரிசனம் பண்ண வந்ததுனால தான் அந்த பார்த்தசாரதி அந்த ரயிலில் போகாமல் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்காமல் உயிர் பிழைச்சிருக்கார். அருமையான ஒரு அற்புதம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.